வணக்கம் பேராசிரியர் டாக்டர் செல்வராஜ் அவர்களே, உங்களை வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. நீங்க அறுவை சிகிச்சை கல்வித்துறையில ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். உங்களுடைய சர்ஜிக்கல் எஜுகேஷன் அன்வேல்ட், அப்புறம் சர்ஜிக்கல் எஜுகேட்டர்ஸ் அட்வான்ஸ்ட் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ், இந்த 2 படைப்புகளுமே இப்போ இருக்கிற கற்பித்தல் மதிப்பீட்டு முறைகளை பத்தி ஒரு புது பார்வையை தந்திருக்கு. ம், இன்னைக்கு அந்த புத்தகங்கள்ல நீங்க சொன்ன முக்கியமான சில விஷயங்களை வச்சு அறுவை சிகிச்சை கல்வியோட நிகழ்காலம், எதிர்காலம் பத்தி விரிவா பேசலான் இருக்கோம். கண்டிப்பா. குறிப்பா நீங்க இந்த செயலற்ற கற்றல், அதாவது பாசிவ் லேர்னிங்ல இருந்து ஆக்டிவ் லேர்னிங்குக்கு மாறணும்னு ரொம்ப வலியுறுத்துறீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஏன்னா அறுவை சிகிச்சைங்கிறது வெறும் வெறும் அறிவை மட்டும் ஏத்துற விஷயம் இல்ல. அது ஒரு கலை, ஒரு அறிவியல், ஒரு திறன். சரிதான். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் லெக்சர்ஸ் தான் தகவலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சர்ஜன் ஆகுறதுக்கு அது மட்டும் பத்தாது. ம். சிக்கல்களை எப்படி பகுப்பாய்வு செய்யறது, எப்படி முடிவெடுக்கிறது, அப்புறம் முக்கியமா கையால திறமையா வேலை செய்யறது, இதெல்லாம் கத்துக்கணும். ஆமா. இதுக்கு மாணவர்கள் அந்த கத்துக்கிற ப்ராசஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதனால தான் அந்த பழைய பாசிவ் லேர்னிங் முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா வழக்குழிஞ்சு வருதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த மாற்றத்துல நீங்க ரொம்ப முக்கியமா சொல்றது இந்த PBL, அதாவது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், அப்புறம் CBL, கேஸ் பேஸ்ட் லேர்னிங், இது ரெண்டும் எப்படி மாணவர்களை நிஜ உலக சூழலுக்கு தயார் பண்ணுது? இதுக்குள்ள என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ரொம்ப முக்கியம். PBL எப்படின்னா ஒரு சிக்கலை முதல்ல கொடுத்துடுவோம். மாணவர்கள் அதுக்கான தீர்வை அவங்களா தேடணும். ஓஹோ. இது அவங்களோட சுய கற்றல் திறனை, அதாவது செல்ஃப் லேர்னிங் ஸ்கில்ல வளர்க்கும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. உதாரணமா, தொடர்ச்சியா வயிறு வலிக்குதுன்னு ஒரு பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம், என்ன டெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் என்ன, இதெல்லாம் அவங்களே தேடி கத்துப்பாங்க. சரி. CBLல பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான கேஸ் கொடுத்துருவோம். ஒரு நோயாளி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மாணவர்கள் அந்த கேஸ் விவரங்களை நல்லா ஆராய்ஞ்சு டயக்னோசிஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் பிளான் என்னன்னு உருவாக்குவாங்க. இது அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவை நிஜ சூழல்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்கும். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அப்ப ரெண்டுமே கிளினிக்கல் ரீசனிங் திறனை வளர்க்குது, ஆனா வேற வேற வழியில. ஆமா, கரெக்ட். ரெண்டுமே அந்த பகுத்தறியும் திறனை வெவ்வேறு கோணங்கள்ல பலப்படுத்துது. வெறும் தியரி படிக்கிறத விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மாணவர்களுக்கு. நிச்சயமா. அடுத்ததா இந்த சிமுலேஷன் பயிற்சி, இது இப்போ சர்ஜரி கல்வியில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாமே. எந்த ஆபத்தும் இல்லாம பயிற்சி செய்யற இந்த வாய்ப்பு மாணவர்களோட கான்ஃபிடன்ஸை எப்படி அதிகரிக்குது? கண்டிப்பா. சிமுலேஷன் இப்போ தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாயிடுச்சு. ஹை ஃபிடலிட்டி சிமுலேட்டர்ஸ்லாம் இருக்கு. அது கிட்டத்தட்ட நிஜமான ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கும். அப்படிலாம்? ஆமா. மாணவர்கள் அந்த பிரஷரான சூழலை எப்படி ஹேண்டில் பண்றது, திடீர்னு ஒரு சிக்கல் வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு இதுல பழகிக்கலாம். லோ ஃபிடலிட்டி சிமுலேட்டர்ஸ் பேசிக் ஸ்கில்ஸ், அதாவது தையல் போடுறது, முடிச்சு போடுறது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண உதவும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நோயாளிக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தப்பு பண்ணா கூட திரும்ப திரும்ப செஞ்சு அந்த திறனை நல்லா மெருகேத்திக்க முடியும். இது அவங்களோட தன்னம்பிக்கையை நிச்சயமா ரொம்பவே அதிகப்படுத்தும். இதுல அடுத்த கட்டமா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, VR, AR பத்தி சொல்றீங்க. அதோட பங்கு எப்படி இருக்கு? VR, ARலாம் இன்னும் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா அதோட சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். எப்படி? VR மூலமா மாணவர்கள் ஒரு 3D சூழல்ல இன்டராக்டிவா ஆபரேஷனை பிராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப சிக்கலான அனாட்டமியை கூட நல்லா ஆழமா புரிஞ்சிக்க இது உதவும். ஓஹோ. AR நிஜ உலக காட்சி மேலேயே டிஜிட்டல் தகவலை காட்டும். உதாரணத்துக்கு, சர்ஜரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட உறுப்போட 3D இமேஜ அந்த நோயாளி உடம்பு மேலேயே பொருத்தி பார்க்க முடியும். ஆஹா, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இது துல்லியத்தை, பாதுகாப்பை அதிகரிக்க உதவும். இந்த டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிறது இன்னும் விஷுவலா இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும். இந்த மாதிரி ஹைடெக் முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பாரம்பரிய மருத்துவமனை பயிற்சி, அதாவது கிளினிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப், அப்புறம் மென்டர்ஷிப், இதோட முக்கியத்துவம் குறைஞ்சிடுமா? இல்லவே இல்ல. அதோட முக்கியத்துவம் என்னைக்கும் குறையாது. டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். சரி. ஆனா ஒரு அனுபவமிக்க மென்டர் கிட்ட இருந்து கத்துக்கிறது அது ரொம்ப வேற மாதிரி. அது வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் பத்தினது மட்டும் இல்ல. என்ன மாதிரி விஷயங்கள்? நோயாளி கிட்ட எப்படி பேசணும், கஷ்டமான விஷயங்களை எப்படி சொல்றது, எத்திக்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது, பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி பல நுணுக்கங்களை ஒரு மென்டர் கிட்ட தான் நல்லா கத்துக்க முடியும். ஆமா. அந்த பெட்சைட் டீச்சிங், அதாவது நோயாளி பக்கத்துல வச்சு சொல்லி கொடுக்கறது, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. நவீன டெக்னாலஜியும் இந்த பாரம்பரிய வழிகாட்டலையும் கரெக்டா இணைக்கிறது தான் பெஸ்ட். சரி. ஆபரேஷன் தியேட்டர், OR சூழல் பத்தி பேசுவோமே, அது ரொம்ப ஒரு மாதிரி ஹை பிரஷர் சூழல் இல்லையா?
அங்க எப்படி கத்துக் கொடுக்கறது? நோயாளி பாதுகாப்பையும் பார்த்துக்கணும், மாணவருக்கும் கத்துக் கொடுக்கணும். இது எப்படி சாத்தியம்? ஆமா, ஓஆர்ல டீச் பண்றது ஒரு நுட்பமான கலை. நோயாளி பாதுகாப்பு தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அதுல எந்த சமரசமும் கிடையாது. கண்டிப்பா. அதே நேரத்துல அது மாணவர்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத கற்றல் களம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் முக்கியம். இதுக்கு ஏதாவது உத்திகள் இருக்கா? உங்க புத்தகத்துல திங்க் அலவுட் பத்தி சொல்லிருக்கீங்களே. ஆமா, திங்க் அலவுட் ஒரு நல்ல டெக்னிக். அதுல சர்ஜன் அவரோட சிந்தனை ஓட்டத்தை ஏன் இந்த ஸ்டெப் எடுக்கிறேன், அடுத்து என்ன செய்ய போறேன், என்ன யோசிக்கிறேன், இதெல்லாம் வாய் விட்டு சொல்லிட்டே ஆபரேட் பண்ணுவார். ஓ, இது மாணவர்களுக்கு புரிய வைக்குமா? நிச்சயமா அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அவங்க புரிஞ்சுக்க இது உதவும். இன்னொன்னு படிப்படியா பொறுப்பு கொடுக்கறது, கிரேடட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். எப்படி? முதல்ல சும்மா கவனிக்கிறது, அப்புறம் அசிஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸா அவங்களே செய்யறது. இப்படி மெதுவா அவங்களோட பங்களிப்பு அதிகரிக்கணும். தெளிவா கம்யூனிகேட் பண்றது, என்ன எதிர்பார்க்கறோன்னு முன்னாடியே சொல்றது, ஆபரேஷன் முடிஞ்சதும் ஃபீட்பேக் கொடுக்கறது, இதெல்லாம் ஓஆர் டீச்சிங்கை நல்லாக்கும். டீம் ஒர்க் சர்ஜரியில ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அப்போ இந்த டீம் பேஸ்ட் லேர்னிங், டிபிஎல், அப்புறம் இன்டர் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஐபிஇ, இதோட முக்கியத்துவம் என்ன? சர்ஜரிங்கிறது ஒரு டீம் எஃபர்ட், ஒருத்தர் மட்டும் செய்யறதில்ல. டிபிஎல் மாணவர்களை சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சு அவங்க ஒன்னா சேர்ந்து கத்துக்கவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் என்கரேஜ் பண்ணும். இது கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், டீம் ஒர்க் ஸ்கில்ஸை வளர்க்கும். ஐபி இன்னும் ஒரு படி மேல. அதுல டாக்டர்ஸ், நர்சஸ், அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், இப்படி பல துறை மாணவர்கள் ஒன்னா கத்துப்பாங்க. ஓ, இது எதுக்கு முக்கியம்? ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, நோயாளி மைய பராமரிப்பு, அதாவது பேஷண்ட் சென்டர்ட் கேருக்கு இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரோட ரோல் என்ன, எப்படி எல்லாரும் சேர்ந்து திறமையா வேலை செய்யறதுன்னு கத்துப்பாங்க. கடைசியில இது நோயாளி பாதுகாப்பு, சிகிச்சையோட தரம் எல்லாத்தையும் மேம்படுத்தும். டெக்னாலஜி இந்த கத்துக் கொடுக்கிற முறைகளை வேற எப்படி மாத்தி இருக்கு? லேர்னிங், வீடியோஸ், ஆப்ஸ், அதெல்லாம். டெக்னாலஜி கத்துக்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, அக்சசிபிளா மாத்திருக்கு. மாணவர்கள் அவங்க வேகத்துல எங்க இருந்து வேணாலும் கத்துக்கலாம். ஆமா, லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்டராக்டிவ் வீடியோஸ், சர்ஜரி சிமுலேஷன் ஆப்ஸ், இதெல்லாம் கத்துக்கிற அனுபவத்தை நல்லா மெருகேத்துது. இந்த ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி வேலை செய்யுது? ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் ஒரு நல்ல உதாரணம். அதுல எப்படின்னா, மாணவர்கள் அடிப்படை தகவல்களை, உதாரணமா ஒரு லெக்சர் வீடியோவை பார்க்கறது, வீட்டிலேயே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓ. கிளாஸ் ரூம் நேரத்தை டிஸ்கஷன், ப்ராப்ளம் சால்விங், டீச்சர் கூட நேரடியா பேசுறது, இந்த மாதிரி உயர்மட்ட செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இது கிளாஸ் ரூம் டைமை ரொம்ப எஃபெக்டிவா மாத்துது. மல்டிமீடியா யூஸ் பண்றதும் முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. படங்கள், வீடியோக்கள், ஆடியோ இதெல்லாம் சேர்த்து கத்துக் கொடுக்கறது, அதாவது மல்டிமீடியா லேர்னிங், தகவல்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ரொம்ப உதவும். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பத்தி பேசலாமா? சர்ஜரி கல்வியில அதோட பங்கு எப்படி இருக்கு? ஏஐ ஒரு பர்சனல் கோச் மாதிரி செயல்பட முடியும்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? ஏஐயோட சாத்தியக்கூறுகள் உண்மையிலே ரொம்ப பெரியது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சர்ஜரி டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஏஐ அந்த வீடியோவை அனலைஸ் பண்ணி கையோட அசைவுகள் எப்படி இருக்கு, கருவிகளை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்து உடனுக்குடன் துல்லியமா ஃபீட்பேக் கொடுக்க முடியும். அப்படியா? மாணவர்களோட கேள்விகளுக்கு 24/7 பதில் சொல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டு லேர்னிங் பிளான்ஸ் உருவாக்க, எம்சிக்யூக்கள், ஃபிளாஷ் கார்ட்ஸ் கொடுக்க, இதுக்கெல்லாம் ஏஐ பயன்படலாம். வேற என்ன மாதிரி பயன்கள் இருக்கு? ஏஐ அசிஸ்டட் சர்ஜிக்கல் பிளானிங்னு ஒன்று இருக்கு. நோயாளியோட ஸ்கேன்ஸை வச்சு ஆபரேஷனுக்கு முன்னாடியே பெஸ்ட் அப்ரோச் எதுன்னு தீர்மானிக்க இது உதவும். கிரைசிஸ் ட்ரில்ஸ், அதாவது நெருக்கடி நேர பயிற்சிகளையும் ஏஐ மூலமா சிமுலேட் பண்ணலாம். இது இன்னும் வளர்ந்து வர துறைதான், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். கத்துக் கொடுக்கிற முறைகள் இவ்ளோ மாறும்போது நாம எப்படி மாணவர்களோட திறமைய மதிப்பிடுறோங்கிறதும் மாறணும் இல்லையா? வெறும் அறிவை மட்டும் டெஸ்ட் பண்றதுல இருந்து காம்படன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட், அதாவது திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டுக்கு மாற வேண்டியது எவ்வளவு முக்கியம்? ஆமா, ரொம்ப சரியான கேள்வி. மதிப்பீடுங்கிறது கத்துக்கிறதோட ஒரு முக்கியமான பகுதி. நாம எதை கத்துக் கொடுக்கறோமோ அதை தான் மதிப்பிடணும். சரி. சர்ஜரிங்கிறது செயல்திறன் சார்ந்தது. அப்போ மதிப்பீடும் திறன் அடிப்படையில மாறணும். ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல தேர்ச்சி அடைஞ்சிட்டாரான்னு உறுதி பண்றதுதான் இதோட நோக்கம். பயனுள்ள மதிப்பீடுக்கு சில கொள்கைகள் இருக்குன்னு சொல்றீங்க. வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ஃபேர்னஸ், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேலிடிட்டினா நாம எந்த திறனை மதிப்பிட நினைக்கிறோமோ அதை அந்த டெஸ்ட் கரெக்டா மதிப்பிடுதாங்கிறது. ரிலையபிலிட்டினா அதே டெஸ்ட்டை வேற வேற டைம்ல வச்சாலும்
இல்ல வேற ஆள் மதிப்பிட்டாலும் மோட்டா ஒரே மாதிரி ரிசல்ட் வருதாங்கிறது. ஓகே, ஃபேர்னஸ். ஃபேர்னஸ்னா எல்லா மாணவர்களுக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுதாங்கிறது. இந்த 3 கொள்கைகளும் ஒரு மதிப்பீட்டு முறையோட தரத்துக்கு ரொம்ப அவசியம். மதிப்பீட்டுல ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு 2 வகை இருக்கே. ஆமா, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கத்துக்கிறத மேம்படுத்த உதவுறது. மாணவர் எங்க இருக்காரு, எப்படி முன்னேறலான்னு ஃபீட்பேக் கொடுக்கும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இறுதியா அவங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்களான்னு சான்றளிக்க உதவுறது. 2மே முக்கியம். சரி, இப்போ நடைமுறையில பயன்படுத்துற சில மதிப்பீட்டு கருவிகள் பத்தி பேசலாமா? OCE, அதாவது ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? OSCE பரவலா பயன்படுத்துற ஒரு முறை. இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சூழல். நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க். எக்ஸாம்பிள், உதாரணமா ஒரு ஸ்டேஷன்ல நோயாளி கிட்ட ஹிஸ்டரி எடுக்கணும், இன்னொன்னுல எக்ஸாமின் பண்ணணும், வேற ஒண்ணுல ஒரு ப்ரொசீஜரை விளக்கணும், இல்ல ஒரு சிமுலேட்டர்ல ஒரு பேசிக் ஸ்கில்ல செய்து காட்டணும். இப்படி இது எப்படி மதிப்பிடப்படுது? செக்லிஸ்ட் அல்லது ரூப்ரிக்ஸ் வச்சு மதிப்பீடு செய்வாங்க. அதனால இது கொஞ்சம் அப்ஜெக்டிவா இருக்கும். நிறைய திறன்களை ஒரே நேரத்துல சோதிக்க இது உதவும். இது தியரி மாதிரி. ஆனா நிஜமான ஹாஸ்பிட்டல் சூழல்ல எப்படி மதிப்பிடுறது? ஒர்க் பிளேஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ், WBA பத்தி சொல்லுங்களேன். WBA ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாணவர்கள் நிஜமான வேலை செய்யற இடத்துல நிஜ நோயாளிங்க கூட எப்படி இருக்காங்கன்னு நேரடியா பார்க்க உதவுது. அதுல என்னென்ன வகைகள் இருக்கு? மினி CX, DOPS எல்லாம் சொல்றாங்களே. ஆமா, மினி CXங்கிறது ஒரு சின்ன நேர கண்காணிப்பு. ஒரு சூப்பர்வைசர் மாணவர் ஒரு சின்ன வேலையை ஹிஸ்டரி எடுக்கிறது, எக்ஸாமின் பண்றது மாதிரி செய்யறத கவனிச்சு உடனே ஃபீட்பேக் கொடுப்பார். DOPsனா டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ப்ரொசீஜரல் ஸ்கில்ஸ். ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜரை மாணவர் செய்யறத நேரடியா பார்த்து மதிப்பிடுறது. இது இல்லாம வேற இருக்கா? மல்டி சோர்ஸ் ஃபீட்பேக், MSFன்னு ஒன்னு இருக்கு. இதுல கூட வேலை செய்யற டாக்டர்ஸ், நர்சஸ், சில சமயம் நோயாளிகிட்ட இருந்தும் கூட மாணவரோட ப்ரொஃபஷனல் பிஹேவியர், டீம் ஒர்க் பத்தி ஃபீட்பேக் வாங்குவாங்க. இது ஒரு முழுமையான பார்வையை கொடுக்கும். லாக் புக்ஸ், போர்ட்ஃபோலியோஸ் இதெல்லாம் எப்படி உதவுது? லாக் புக்ஸ்ல மாணவர்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் செஞ்சாங்க, என்ன கேஸ் பார்த்தாங்கன்னு பதிவு பண்ணுவாங்க. இது அவங்களோட அனுபவத்தை காட்டும். போர்ட்ஃபோலியோஸ் இன்னும் கொஞ்சம் விரிவானது. எப்படி? அதுல லாக் புக் இருக்கும், கூடவே அவங்க கத்துக்கிட்டதை பத்தி எழுதின ரிஃப்ளெக்ஷன்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக், அவங்க செஞ்ச பிரசன்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது அவங்களோட வளர்ச்சியை நல்லா காட்டும். டெக்னிக்கல் ஸ்கில்ல நேரடியா மதிப்பிட OSATs மாதிரி கருவிகள் இருக்கே. ஆமா, OSATs அதாவது ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இது குறிப்பா சர்ஜரி மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மதிப்பிட உதவுற ஒரு முறை. பெரும்பாலும் சிமுலேஷன்ல பயன்படுத்துவாங்க. எப்படி மதிப்பிடுவாங்க? ஒரு குறிப்பிட்ட சர்ஜரி ஸ்டெப்பை மாணவர் செய்யும்போது அவரோட செயல்பாடு முன்கூட்டியே டிஃபைன் பண்ணுனா சில அளவுகோல் படி ரொம்ப துல்லியமா மதிப்பிடப்படும். டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் போதுமா? ப்ரொஃபஷனலிசம், கம்யூனிகேஷன் இதையெல்லாம் எப்படி மதிப்பிடுறது? அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு நல்ல சர்ஜனா இருக்க டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் பத்தாது. நீங்க சொன்ன மாதிரி நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும், டீமா வேலை செய்யணும், பொறுப்பா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை எப்படி அளவிடுறது? இது கொஞ்சம் சவால் தான். ஆனா CAMEDS கனடா அல்லது ACGME மைல்ஸ்டோன்ஸ் அமெரிக்கா மாதிரி சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இது ஒரு டாக்டருக்கு இருக்க வேண்டிய பல திறன்களை வரையறுக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் அடிப்படையில WBA, MSF, போர்ட்ஃபோலியோஸ் மாதிரி பல கருவிகளை வச்சு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை மதிப்பிடலாம். நோயாளி ஃபீட்பேக்கையும் இதுல சேர்க்கறது ரொம்ப பயனுள்ளது. சரி, இவ்வளவு மதிப்பீடுகள் செஞ்ச பிறகு ஃபீட்பேக் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்? நல்ல ஃபீட்பேக் எப்படி இருக்கணும்? ஃபீட்பேக் தான் அந்த லேர்னிங் சைக்கிளை முழுமையாக்குது. மதிப்பீடுங்கிறது ஒரு தீர்ப்பில்ல, அது ஒரு ஆரம்ப புள்ளி. நல்ல ஃபீட்பேக் எப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், கரெக்ட் டைம்ல கொடுக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டையும் சொல்லணும். அப்புறம் ஆக்ஷனபிளா இருக்கணும். அதாவது மாணவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஐடியா கொடுக்கணும். இது ஒரு வழிப்பேச்சா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. அது ஒரு உரையாடலா இருக்கணும். மாணவர்களையும் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லணும். அவங்க சக மாணவர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கவும் என்கரேஜ் பண்ணணும். இது ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கான கல்ச்சரை உருவாக்கும். எதிர்காலத்தை நோக்கி பார்த்தா சர்ஜரி கல்வியில என்ன பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கறீங்க? காம்பிடென்சி பேஸ்ட் எஜுகேஷன், டெக்னாலஜி, லைஃப் லாங் லேர்னிங் இதோட பங்கு எப்படி இருக்கும்?
காம்பிடன்சி பேஸ்ட் எஜுகேஷன் இன்னும் வலுப்பெறும்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பிட்ட வருஷம் படிச்சோமாங்கிறத விட தேவையான திறமைகளை கத்துக்கிட்டாங்களாங்கிறது முக்கியமாகும். சரி. சிமுலேஷன், VR, AI இதோட பயன்பாடு இன்னும் அதிகமாகும், இன்னும் நுட்பமாகும். பர்சனலைஸ் லேர்னிங், அதாவது ஒவ்வொரு மாணவரோட தேவைக்கும் வேகத்துக்கும் ஏத்த மாதிரி கத்துக் கொடுக்கறது அது முக்கியத்துவம் பெறும். அதே நேரத்துல சர்ஜரிங்கிறது எப்பவும் மாறிட்டு இருக்கிற ஒரு துறை. அதனால வாழ்நாள் முழுக்க கத்துக்கிறது, அதாவது லைஃப் லாங் லேர்னிங், அப்புறம் CME கண்டினியூவிங் மெடிக்கல் எஜுகேஷன் இதோட முக்கியத்துவம் குறையவே குறையாது. அப்போ கல்வியாளர்களும் மாறணுமா? கண்டிப்பா. கல்வியாளர்களும் பயிற்சியாளர்களும் இந்த மாற்றங்களுக்கு தங்களை தயார்படுத்திக்கணும். இந்த புது டெக்னாலஜி, புது டீச்சிங் முறைகளை எப்படி திறமையா பயன்படுத்துறதுன்னு கத்துக்கணும். பேராசிரியர் அவர்களே, இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. ஆக்டிவ் லேர்னிங், சிமுலேஷன், டெக்னாலஜி, திறனடிப்படையிலான மதிப்பீடு, ஃபீட்பேக்னு அறுவை சிகிச்சை கல்வியோட இப்போதைய பரிமாணங்களை பத்தி ரொம்ப ஆழமா பேசிட்டோம். உங்களுடைய எழுத்துக்களும் சிந்தனைகளும் எதிர்கால சர்ஜன்களை உருவாக்குறதுல எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நல்லா தெரியுது. நன்றி. எனக்கும் அந்த உரையாடல் பயனுள்ளதா இருந்தது. நாம தொடர்ந்து கத்துக் கொடுக்கணும். இந்த துறையை இன்னும் முன்னோக்கி கொண்டு போனோம். நிச்சயமா. நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த நவீன டெக்னாலஜி, குறிப்பா AI எல்லாம் கல்வி முறையில இன்னும் ஆழமா வரும்போது அந்த மனித தொடர்பு, ஒரு மென்டரோட வழிகாட்டுதல், அதோட முக்கியத்துவத்தை நாம எப்படி காப்பாத்திக்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. டெக்னாலஜிக்கும் அந்த மனித நேயத்துக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலைய எதிர்கால அறுவை சிகிச்சை கல்வி எப்படி கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்காக விட்டுட்டு போறோம். உங்க நேரத்துக்கும் அருமையான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.